கும்பகோணம் மாநகரின் பெருமிதம் சுமையா இன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நம்பர் 114 காமராஜர் ரோடு ரயில்வே நிலையம் அருகில் கும்பகோணம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம். எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் 10 காமராஜர் ரோடு அரக்காசு அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம். சுமையா ஹோட்டல் நம்பர் 54 ARR ரோடு மொட்டை கோபுரம் அருகில் கும்பகோணம். பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து 3 கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 82 20 52 71 68 மற்றும் 94 43 76 75 27. தென்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இல்லமல்ல இறைவனுடைய நல்லிருந்தி நல்லே கோட்டை பட்டினத்தில் தமிழ்நாடு உலமா சபை புதுக்கோட்டை வட்டார உலமா சபை சார்ந்திருக்கிற அத்தனை சகோதரர்களும் ஒருங்கிணைந்து மீளாது விழா, சமய நல்லிணக்க விழா, போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி ஆகிய 30 விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற இவ்வேளையில் மேடையில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர் அத்தனை பேருக்கும், சமய நல்லிணக்க விழாவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்க வந்திருக்கிற காவல்துறை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அடியுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் நெஞ்சம் நிறைந்த சலாம்களையும் தெரிவித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை துவங்குகிறேன். பொதுவாக கடலுக்குள்ளே போய் வலை வீசி மீன்களை வேட்டையாடுவது என்பது ஒரு தொழில். ஆனால் இந்த சாலையில் இப்போது நடைபெற்றுள்ள இந்த மீளாது விழா என்பது சமய நல்லிணக்க விழா என்பது உண்மையான முறையில் அமைதியான முறையில் அமர்ந்து கொண்டு இறைவனை சிந்தித்து, இறை தூதரை சிந்தித்து, சமய நல்லிணக்கத்தை சிந்தித்து மிகவும் அமைதியான ஒரு முறையில் சாதி மத வெறியை நாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் இந்த கோட்டை பட்டினத்தில் என்பதாக நான் நினைக்கிறேன். அப்படியாக ஒரு வேட்டையாடும் வேலை தான் இங்க நடந்து கொண்டிருக்கு. ஆனா கையில ஆயுதம் இல்லை. நம்ம கையில இப்ப இருக்கிற ஆயுதம் ஈமானும் இறை நம்பிக்கையும் நபிகளார் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற இந்த அன்பும் இந்த சமூகம் ஒற்றுமையோடு அமைதியாக வாழ வேண்டும் என்கின்ற நல்ல நினைப்பும் இந்த ஆயுதத்தை கொண்டு நான் ஏன் இங்கே ஆயுதம் என்று துவங்குகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லும் போது மத நல்லிணக்கத்தை சமய நல்லிணக்கத்தை போதித்த மாணவி என்கிற சிந்தனையோடு நாம் இதை துவங்குவது சரியாக இருக்கும். அறிஞர் அண்ணா அவர்கள் நபிகளார் குறித்து பேசும்போது 1966 காலகட்டங்களில் கும்பகோணம் பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அங்க அவர்கள் பேசும்போது தெரிவித்த ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, இந்த உலகத்தில் பல்வேறு பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டும் சாதிக்க முடியாத விஷயங்களை நபிகளார் அவர்கள் பொறுமையை கொண்டும் தன்னுடைய புன்முறுவலை கொண்டும் சாதித்தார்கள் என்பதை நான் வாசிக்கும் போது உள்ளபடியே நான் அவருக்கு பக்தனாகி போகின்றேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தெரிவித்தார். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதான் அப்பவே சொல்றாங்க, கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டு. நல்ல தீட்டப்பட்டதுனாலதான் வெள்ள வெள்ளையில இருக்கு. எனக்கும் கொஞ்சம் முடிவு வெளியேறிச்சு. அதனால எதை தீட்ட வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில இந்த சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் என்று வரும்போது பொதுவாக மேடையில் பேசும்போது பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிற மதங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் அல்லது சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்தான ஒரு சொற்பொழிவாக அல்லது ஒரு பயானாக இருக்கு. இப்போ அடியன் என்ன பண்ண போறேன், இந்த மதத்தை பற்றி அந்த மதத்திலேயோ இல்ல அந்த மார்க்கத்தை பற்றி இந்த சமயத்திலேயோ நேரடியாக சொல்லாமல் சில கருத்துக்கள் வருதுல்ல, அன்பு பரிமாற்றம், இந்த பொறுமை, இது மாதிரியான செய்திகள் எங்கெல்லாம் விரவி கிடக்குது, ஒத்த கருத்துக்கள்
இறைவனுக்கு இணை வைக்க முடியாது, இணை வைக்க கூடாது. அதே போல தூதருக்கும் அப்படித்தான். ஆனால் கருத்துக்கள் இணையான ஒத்த கருத்துக்கள் இருக்கு. அப்படி ஒத்த கருத்துக்கள் இருப்பதால் தான் இந்த மேடையில் நம்மால் பொறுமையாக ஒற்றுமையோடு அமர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில ஒரு அரை மணி நேரம் உங்களோடு இந்த உரையாடலுக்கு நான் நேரம் எடுத்துக் கொள்ள வருகிறேன். வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி. ஏன்னா அங்க பேச தோன்றும் போதே பின்னால் ஒரு துண்டு சீட்டு ரெடியா இருக்கு. சாமி நேரம் முடிந்து விட்டது. அது இவ்வளவு பெருசு இருக்கு துண்டு சீட்டு. இன்னொரு சீட்டு இருக்கு, இந்த இவ்வளவுதான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மினிமம் அப்படியே மினிமம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த லேபிள். இங்க கடை கூட்டணும்னா பாத்தீங்கன்னா எல்லா கடையும் வாசலையும் ஒட்டிடும். போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டிராபிக்ல வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது பேக்ல பின்னால ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கீங்க, ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னா நீங்க நடந்து போகும்போது பேருந்தால விபத்து நடக்காம இருக்கும், பாதுகாப்பா நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்க சொல்லுவோம். இந்த ஸ்டிக்கரை ஒட்டினா அவங்க பாதுகாப்பா பயணிக்கிறாங்க. யாரும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க நமக்கு அது தெரியல. ஒருவேளை அவங்க இது வந்து மோதிரக்கூடாதுங்கிறதுக்காக உட்காந்து இடத்துலதான் பின்னாடி இந்த ஸ்டிக்கர் ஒட்டி புரிஞ்சுக்கலாம் ஆள் எங்க இருந்து வர்றாரு. இப்ப இது மாதிரியான விஷயங்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தர்காவில் இருந்து பள்ளிவாசல் வரைக்கும் நடந்துடும். என்னமோ தெரியல, நானும் இந்த பேரணியில கலந்து கொள்ள வேண்டும், போதை ஒழிப்பு மது ஒழிப்பு பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா கொஞ்சம் தாமதம். ஆனா பாருங்க, ஈசிஆர் பள்ளிவாசலுக்கு வர்றது பேர தர்காவுக்கு போயிட்டேன். அங்க போய் என்ன லைட் எல்லாம் போட்டு ஒண்ணு கூட்டத்தையே காணும். இல்ல அது அங்கே நடக்குது. அப்புறம் பலபடி அங்க இருந்து இங்க சகோதரர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பாருங்க வாசல்ல தான் நிக்கிறேன். வாசல்ல காலையில காண வேண்டும். ஆனா தர்கா வாசல்ல நிக்கிறேன். இப்ப இந்த புரிதல் இருக்கு பாருங்க. எதுக்கு சொல்ல வரும்னா, நாம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ இறையருள் அது வந்து நமக்கு செய்து காட்டுகிறது, செயல்பாடாக அதை மாற்றுகிறாங்க. அப்ப நாம் செய்ய வேண்டியது இந்த சமய நல்லிணக்கம் என்பதையும் சகோதரத்துவம் என்பதையும் வெறும் பேச்சாக பேசிவிட்டு போகாமல், முன்னும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல பேச்சாக பேசிவிட்டு போனதெல்லாம் அது ஒரு சிந்தனையாக நமக்குள்ள இயல்பாக வறுமையானால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை இறைவன் வழங்குவான், பழக்கத்தில் வழங்குவான். அந்த அடிப்படையில் போதைப் பொருளுக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி, அதுவும் சாயங்காலம் 4 மணியிலிருந்து இதற்காக மிகப்பெரிய ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு மாத கணக்கில் இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய என் அன்புக்குரிய சொந்தங்கள், தமிழ்நாடு உலமா சபை சார்ந்த புதுக்கோட்டை, திருமயம், கடற்கரை பள்ளிவாசல், இருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை உலமா சபை சார்ந்த அன்பர்களுக்கும், இந்த கோட்டைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்புகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நிரம்ப தெரிவிக்கும். ஏன் சொன்னா, ஒவ்வொரு நல்ல காரியம் நன்மை செய்யும் போதும் அது பாராட்டப்பட வேண்டும். தயவு செய்து உங்களால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் உதாசீனப்படுத்தி கேள்வி செய்யாதீர்கள். நான் இருக்கக்கூடிய பொதுமக்களை, கடத்தல இருக்கக்கூடியவங்களை, வீட்டுக்கு ஓரம் உட்காந்து கேட்கக்கூடியவங்களை, இல்லைன்னா ஏதோ ஒரு மூலையில கடைசி ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காந்து இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கலாமான்னு உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க சொல்றேன். எந்த ஒரு நல்ல செயல் நடக்கும் போதும் தயவு செய்து கேலி கிண்டல் செய்யாது. அது எந்த சமயமா இருந்தாலும் சரி, இந்து மதத்துல இருந்து செய்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்துல இருந்து செய்தாலும் சரி, இஸ்லாம் சமயத்தை சார்ந்த மார்க்கத்தை சார்ந்த செய்தாலும் சரி, நல்ல விஷயம் ஒண்ணு நடக்கும் போது பசியில இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாரா, வாழ்த்துங்க. உங்களால முடியலையா, இறைவனால முடியல பண்றது, இந்த தர்மம் பெருகட்டும். ஈவது விளக்கேன்னு சொன்னாங்க. கொடுக்கறதை தடுக்காத, கொடுக்கறது விமர்சனம். உன்னால முடியலையா உட்காந்து விமர்சனம் பண்ண நபிகள் சொன்னார்கள், எந்த ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல செயலையும் கேலி செய்யாதீர்கள். அது உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் புரிகின்ற ஒரு புன்முறுவலாக, ஒரு புன்னகையாக கூட இருக்கலாம். ஆனால் நல்ல செயல் தேவை, சின்னதா இருந்தாலும் தேவை. இதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஒரு புன்னகையை கொண்டு ஆயுதத்தால் சாதிக்க முடியாத வெற்றிகள் எல்லாம் சாதித்தார்கள். இப்ப நம்ம நினைக்கிறோம், நபிகளால் புன்னகை செய்தது அவங்க எப்ப பார்த்தாங்க? இங்கே வடிவமும் கிடையாது, உருவமும் கிடையாது, செல்லையும் கிடையாது. அப்ப எப்படி இந்த புன்முறுவல் அவர்கள் பார்த்தார்கள்? தேவாலயத்துல திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு சொல்லுவார், குளித்த புருவமும் கொவ்வை செவ்வாயே குமிழ் சிரிப்பும் பழித்த சடையும் பவளம்போமேனியில் பால் வெந்நீரும். இது தேவாலயத்துல நடனம் பண்றதை அப்படி தரிசிக்கிறார் திருநாவுக்கரசர். அந்த முகத்துல இதே கவலைக்கூடிய இந்த புன்னகை அவருக்கு தெரியும். புன்முறு கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் அப்படிங்கிற
அது ஒரு வடிவம் அங்க இருக்குது, அதனால பார்க்கிறார், தரிசனம் பண்றார். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நபிகளார் குறித்து இந்த புன்னகையை எப்படி பார்க்கிறாருன்னா, சிந்தனை ரீதியாக அவர் படித்ததெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த குணம் நிரம்பப்பட்டவர் இப்படி இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்குள்ள போறேன். இன்னைக்கு வரைக்கும் வடிவம் கிடையாது. யாரும் வரையினவங்க கூட நினைச்சதில்லை, நினைக்கவும் மாட்டார்கள். ஏன்னா உலகம் முழுவதும் ஓரிரை கோட்பாடு உருவம் இல்லாதவன் இறைவன் என்பதை மிக ஆழத்தரமாக விவரித்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதாக பார்க்க. சைவ சமயத்துல கூட இருக்குது. ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் வெள்ளேனம் கொட்டாமன் பாடினார் மாணிக்கவாசகர். உருவம் மக்களே இறைவன் என்பதைத்தான் இந்து மதமும் இன்னும் சொல்ல போனா சைவ சமயம் வலியுறுத்துது. ஆனால் வழிபாட்டு ரீதியாக பல்வேறு மூர்த்தங்கள் நம்ம பார்க்கணும். இதற்கான தத்துவங்கள் வேறு. ஏன் சொல்றதுன்னா, எந்த ஒரு நற்செயலையும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. இது மிகச்சிறிய ஒரு தர்மமா இருந்தாலும் சரி. நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் ஒரு மிட்டாய் வாங்கி போடுவாங்க, இந்த ஆரஞ்சு மில்லைன்னு சொல்லுவாங்க. ஃபாதர் சொன்னப்ப இந்த தேசிய கொடி ஏற்றுறது, சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இத மாதிரி ஒரு சட்டையில வச்சுட்டு கடிக்கிறது. நண்பனுக்கு கொஞ்சம் அது வேற கண்ணுல ஒத்திக்கிறது. ஏன்னா எச்சி பட்டுருச்சான். கொரோனா பீரியட் இருந்தா நம்ம மேல ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க. அப்போ துணியில வச்சு கடிச்சுட்டு அதை அப்படியே பிரிச்சு இந்த உனக்கு ஒண்ணு இப்படி பகிர்ந்துருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளவு ஆடுது பாரு. பாருங்க, இந்த கடற்கரை ஓரமா இந்த காற்று வாங்கிட்டு உட்காந்து இந்த மாதிரி சிந்திக்கிறதுலாம் இருக்கு பாருங்களேன். காவல்துறை அன்பர்கள் பாக்குறேன் இங்க இருந்து. யாரும் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வந்த மாதிரி கையில தடிக்கமெல்லாம் வச்சுட்டு இல்ல. காற்று வாங்குறதுக்கு காற்று வாங்க போனீங்க மாதிரி இதுதான் எதிர்பார்ப்பு. என்னங்க நடக்குது? சமய நல்லதுகள் நடக்குது. இப்படி ஒரு கூட்டம் போடுறதுக்கு நீங்க செல்ல என் அன்பர்கள் சகோதரர்கள் தலைகளில் இருக்காங்க. யாரு திருவடிக்கு அச்சாச்சும் அந்த ஆள் மட்டும் வரக்கூடாது. அன்பை விரைப்பதற்கு எவ்வளவு பெரிய தடைகள் பாரு. நாட்டை உருண்டோச்சு. இவன் பாருங்க எப்படி நபிகள் அதைத்தானே சொல்லுகிறாரு. நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொறுமை, நமக்கு கற்றுக் கொடுத்த பொறுமை, இன்றைக்கு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறோம், நாளைக்கு இன்னும் நல்லபடியாக மாறும். அந்த சிந்தனையை மீண்டும் சொல்லுது, இவ்வளவாது கொடுக்கணும். இது எந்த ஒரு நற்செயலையும் நீங்கள் கேலி செய்யாதீர்கள். அது ஒரு புன்னகை இருந்தாலும் சரி என்று இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல சைவ சமயத்தில் எடுத்துக்கொண்டீர்கள், அருணகிரிநாதன் ஒரு தர்மத்தை போதிக்கிறார். வையை கதிர் வடிவேலோனை வாழ்த்து வறிஞருக்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகர்ந்தீர்கள். இது கந்தர் அலங்காரம். நொய்ய அரிசின்னா உங்களுக்கு தெரியும். அரிசியில ஒரு கூறு, இன்னும் சொல்ல போனா அரிசியுடைய ஒரு முனையை சொல்லுவோம், நம்ம நொய்யின்னு சொல்லுவோம். உப்புமா சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா பண்ண வேண்டிய உணவு எது? காலையில நொய் உப்புமா. காலையில சீக்கிரம் பண்ணி ரவை உப்புமா மாதிரி நொய். இந்த நொய்யில ஒரு பிளவு கொஞ்சம், அதுலயே கொஞ்சம், அதையாவது கொடுங்க. என்னன்னா தர்மம் செய்ய வேண்டும். ஏன்? மறுமையிலே நம்ம கொண்டு போய் அங்க சுவனத்துல சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய செய்திகள் எதுன்னு பார்க்க போனீங்க, நாம் செய்த தர்மம் சொல்றோம். அத தர்மம் செய்யறாரு. எவ்வளவு செய்யணும்? உங்களுடைய அளவீடு இறைவன் எவ்வளவு கொடுக்கிறான், மனசாட்சியோடு அந்த அளவீடு செய்யும். அப்படி அளவீடு செய்யும் போதுதான் நம்ம ஒரு தர்மம் நாம கொடுத்துட்டு நிறைய கொடுத்துட்டே நினைக்கக்கூடியவர் இறைவன் நமக்கு எவ்வளவு வழங்கியிருக்கிறான்னு பார்க்கும் போது வெட்கப்படுவார். அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, நான் இவ்வளவுதானே மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நினைப்பாங்க. அதே போல கேலி கிண்டல் என்று சொல்லும் போது மீண்டும் ஒரு முறை சொல்றேன். சமீபத்துல வந்த ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ, இது போல ஒரு கடத்தருவு, ஒரு அம்மா வயசானவங்க கையில ஒரு வாத்திய கருவி வச்சுக்கிட்டு இந்த டொம்பு டொம்பு தட்டிக்கிட்டே வருவாங்கல்ல, அது போல யாசகம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கடையிலயா போய் யாசகம் எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய அது ஒரு பிழைப்பு, அவங்களுக்கு ஒரு பிழைப்பு, வேற வழி இல்லை. அவங்க அப்படி யாசகம் போறாங்க. அப்படி வரும்போது ஒரு கடையில வசூல் பண்றாங்க, அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்க. இன்னொரு கடையில போறாங்க. இன்னொரு இடத்துல போய் நின்றுட்டு வாசிக்கிறாங்க. ஆள் யாரும் வெளியில வரல. ஒரு ஆள் கூட வெளியில வந்து எட்டி பார்க்கல, இல்ல போன்னு சொல்லல. அது என்ன இடம்னா ஏடிஎம் பூத்து. ஏடிஎம் கார்டு போட்டு பானாடுகளம்ல பூத்து. அந்த பூத்து வாசல் இந்த அம்மாவுக்கு புரியல, இது ஏதோ கட்டடம் ஒரு ஆபீஸ் உள்ள இருப்பாங்க போல இருக்கு. இது வாசி கட்டிட்டு 5000 வாசி யாரும் வெளியில இருந்து எட்டி கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, அவ்வளவு பணம் அதுக்குள்ள இருக்கு. ஏடிஎம்ல எவ்வளவு பணம் இருக்கு நமக்கு தெரியாது, கண்டெய்னர்ல இருக்கு. கேரளாவில் வந்து
இப்போ பணம் பணத்துக்காக 10 ரூபாய் கிடைக்காதான்னு எடுத்துருக்கிறாங்க. அது கொடுக்கறதுக்கான ஆள் இல்லை. இப்ப மெஷின் இருக்கு பாருங்க, அது ஒரு அது வந்து ஒரு உயிரற்ற பொருள். அதுக்கு உயிர் கிடையாது. கரண்ட் சுவிட்ச் போட்டோம்னா அது வேலை செய்யும், கரண்ட் வேணா நின்று விடும். அப்படி ஒரு எந்திரம். மனிதர்கள் அப்படி இல்லை. நம்மகிட்ட இருக்கும்போது இல்லைன்னு ஒருத்தர் கேட்டு வர்றான்னா எடுத்து வழங்கணும். நம்ம ஏடிஎம் மெஷின் இல்லை, மனுஷன். இப்ப மனிதனுக்கும் எந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதான் அவங்க அன்னைக்கு பாருங்க, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். ஒரு நம்ம கொடுக்க வசிக்குது வச்சிருப்பான், கொடுக்க மாட்டான், இல்லைன்னு அங்க இருக்கும். ரொம்ப தெளிவா பாடலாம் பாருங்க அந்த திரைப்பட பாடல்கள், எளிமையா எடுத்து கொடுக்கும். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். ஏடிஎம் மெஷின் வாசல் நின்று இந்த அம்மா அந்த வாத்தியம் வாசி ஆசனம் எடுக்கும்போது எப்படி அந்த மெஷினால கொடுக்க முடியலையோ அதுபோல மனசாட்சி இல்லாத மனிதத்துவம் மறத்து போனவன் மறித்து போனவன் ஒரு புணம் மாதிரி நின்றுட்டு இருப்பான். ஆனா இந்த உள்ளுக்குள்ள ஓடக்கூடியவர்கள் யாரும் தர்மத்தை மறுக்க மாட்டாங்க. அதான் நபிகளார் அன்னைக்கு சொன்னார்கள், தர்மம் உங்களை கொண்டு போய் சோனத்தில் சேர்க்கும். இதே கருத்து இங்கேயும் பேசப்பட்டது. அதே போல அன்னைக்கு பைபிள்ல ஒரு வாசகம் வாசிச்சிருப்பாங்க. தினசரி காலையில் வெளில வரதுக்கு முன்னால பூஜை பண்ணும்போது பைபிள்ல இருந்து ஒரு வாசகமும் திருக்குறான்ல இருந்து ஒரு வசனமும் அதே போல திருமுறைகளையும் பாடிட்டு தான் வெளியில வருது. இது வழக்கம். என்னுடைய பூஜை மொழியாவே நான் மாத்திட்டேன். தேசிய கொடி பற்றி பாடல் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் தேசிய கொடி பற்றி இங்க பேச மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே தேசிய கொடி பற்றி வேற ஒரு செய்தி சொல்லி காவல்துறை அன்பர்கள்லாம் என் மேல கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறான். சாமி தேசிய கொடி வேற ஒரு செய்தி, என்னோட நோக்கம் அது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஃபாதர் அந்த தேசிய கொடிக்கு ஒரு மகுடம் சூட்ட வேண்டும் என்று அந்த கருத்தை சொன்னார்கள். ஆனா உள்ளபடியே பாத்தீங்கன்னா தேசிய கொடிக்கு அப்படிப்பட்ட பொருள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. தேசிய கொடி என்பதற்கு 3 வர்ணங்கள் இப்படி இருந்தாலும் மன்னிக்கணும், இப்படி 3 வர்ணங்கள் இருந்தாலும் கலர் இருந்தாலும் கூட இதை வந்து இந்த அடிப்படையில் நாம் பொருள் பார்க்க கூடாது என்று சொல்லி ஏற்கனவே இந்த தேசிய கொடியை வடிவமைத்து இந்த நாட்டுக்கு கொடுக்கும் போதே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க இப்படி சொல்லி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மதவெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, இந்து மதவெறி பிடிச்ச தேசிய கொடியில் மேல உள்ள மட்டும் சுட்டு மதத்தை கட் பண்ணிடும். அதே போல இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் எல்லா வகையும் இருக்குதானே. நம்ம வந்து ஒண்ணு மட்டும் தனியா சொல்ல முடியும். ஏன்னா கேட்டகரின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குள்ளே இருக்கு. நல்லவர்கள் கெட்டவர்கள், நல்ல குணம் கெட்ட குணம் எங்கிட்டே இருக்கு. சில நல்ல குணம் இருக்கும், சில கெட்ட குணம் இருக்கலாம். இதெல்லாம் சரி பண்றதே நமக்கு வந்திருக்கும். ஆக எல்லா சமயங்களுக்குள்ளேயும் மார்க்கங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் செயல்பாடுகளை நாம் வந்து அகற்றணும். அது தேவை. எதுக்கு சொல்ல வந்த இந்த மாதிரி நம்ம சமய ரீதியா பேசிட்டோம்னா இப்படி ஒரு இடர்பாடு உள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த சமயம் ரீதியா பேசி இந்த வடிவமைப்புக்கு வரும்போது ஆரம்பத்தில் ஒரு கருத்து வந்திருக்கு. என்ன தெரியுமா? இப்ப நம்ம பார்க்கிறோம் மூவர்ண கொடியில மூவர்ண கொடியும் சரியான அளவீடுல இருக்கும். மேல இந்த 3 காவி எந்த அளவுல இருக்கோ அதே அளவுல வெள்ளை, வெள்ளையினுடைய அதே அகலத்துல பச்சை. இது 3 எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா ஆரம்பத்துல இப்படி பார்க்கும்போது என்ன தெரியுமா கருத்து வந்தது? இது பெரும்பான்மையான நாட்டு இங்க இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க, அப்ப இதை பெருசா வச்சிருவோமே. அப்போ ஒவ்வொரு சென்சஸ் வரும்போது நீங்க தேசிய கொடியை மாற்றி வடிவமைக்கணும். இந்த ஒரு சிக்கல் வந்துடும். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு பொருள் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒருங்கிணைத்து ஒரு வடிவம் என்ன சொன்னார். இன்னும் சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதிகள் இதை மூவர்ண கொடின்னு கூட சொல்ல மாட்டாங்க. பல மேடைகளை நான் பார்த்திருக்கேன். இதுல 4 வண்ணம் இருக்கு, ஆனா மூவர்ண கொடி தான் சொல்றீங்க. ஏன்? நடுவுல சக்கரத்துல ஒரு நீளம் இருக்குது. ஏன் இந்த நீளத்தை உங்களால ஏற்றுக்க முடியல? நீளத்தை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதிகள் கேள்வி எழுப்புகிறார். நம்ம ஏன் மூவர்ண கொடின்னு சொல்றோம்னா அது நீளமா வரக்கூடிய வண்ணத்துல 3 இருக்கிறதுனால அது நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இந்த பங்கீடு பிரதிநிதிகள் என்று சொல்லி வரும்போது ஃபாதர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்குள்ளே நான் மீண்டும் வரேன். எப்படி அந்த தியாகம், வெண்மை, பசுமை என்றெல்லாம் வருகிறது, அதே நாம் கற்பிக்கக்கூடிய இந்த பொருள் என்பது எல்லாருக்கும் பொருந்தும். கட்டியிருக்கான்றதுனால காவிக்கான தியாகம் எனக்கு மட்டும் இல்லை. வெள்ளை என்பது அமைதி, பொறுமை என்று சொன்னால் வெள்ளைக்காரர்கள் கட்டி பச்சை இஸ்லாம் சொல்லி சொன்னார்கள், அவர்களுக்கு மட்டும் இல்லை. பச்சை என்கின்ற அந்த பசுமை என்பது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. மீண்டும் சொல்றேன், இது பொதுவான ஒண்ணு. இந்த 3 வண்ணமும் எல்லோருக்கும் பொதுவானது. அப்ப காவிக்கான அந்த தியாகம் என்பதை வெள்ளை சார்பு உள்ளவர்களும் சிந்திக்க வேண்டும்,
வெள்ளைக்கான பொறுமை என்பதை பச்சைக்கானவர்களும் சிந்திக்கும். இதுதான் தேவை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இது ஒரு சம்பவம் நடந்தது, அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்தடுத்து போறேன். இப்படி ஒரு பையன் என்ன கேள்வி கேட்டான், இந்த தேசிய கொடியை பத்தி காவியம்னா தியாகம்லாம் சொல்றீங்களே, எப்படி நான் பொருள் எடுத்துக்கிறது எனக்கு புரியலையேன்னா. எல்லாருக்கும் இப்ப எங்களுக்கு ஊக்கில ஒரு பேச்சு கையில இதுல சட்டையில குத்திருக்கு. எனக்கு கூட நான் அன்பர் கேட்டார், இதை குத்துக்கலாமா சாமி உங்களுக்கு? ஒருவேளை இந்த தோல்ல நான் துண்டு போடலன்னு வச்சுக்கீங்களேன், இங்க குத்தி விடுங்க நான் சொல்லிப்பேன். இங்க குத்துங்க சகோதரர், அதுக்காக வந்துடுவாங்க. அதனால இதை குத்தி கொடுறது உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. அந்த அடிப்படையில ஒரு மாணவர் இந்த கேள்வி இருக்கலாம், இதை எப்படி சொல்றீங்க? அப்ப எல்லாருக்கும் ஒரு தேசிய கொடி குத்திருந்தாங்க, எனக்கு சுதந்திர தினம். எல்லாரும் அதை ஒரு குண்டூசி வச்சு குத்திருந்தாங்க. அப்ப கேட்டேன், இந்த குண்டூசி எல்லாரும் குத்திருக்கீங்களே, அது என்ன கலர்ல குத்திருக்கீங்க நல்லா பாருங்க. எல்லாரும் மேல குத்திருக்காங்க காவி. அப்ப நான் சொன்னேன், பாரு குண்டூசி குத்த கூட காவி தான் வாங்கியிருக்குது, அதனாலதான் தியாகம் சொன்னேன். அந்த குண்டூசி குத்த கூட காவி வாங்கியிருக்குதுல்ல அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சிச்சு. எதுக்கு சொல்றேன்னா, காவி என்று சொல்லும் போது அதற்கு சொல்லக்கூடிய கருத்து என்பது இன்று யாரோ ஒரு சமயம் சார்ந்தவங்க அல்லது ஒரு கட்சி சார்ந்துதான் நம்ம சிந்திக்கிறோம். அப்படி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான சொல்லக்கூடிய சில விஷயங்கள், தேசிய கொடியினுடைய வண்ணம் இன்னொரு கட்சிக்கு கொடியா இருக்கு, தேசிய மலர் இன்னொரு கட்சிக்கு சின்னமா இருக்கு. இதெல்லாம் ஒரு நடைமுறை சிக்கல் தானே. இது எல்லாம் சரி செய்யக்கூடிய வேலை நமக்கு இருக்கு. பொறுமையாக அமர்ந்து இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். எங்க சிந்திக்க விடுறாங்க? ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் உட்காரும் போது இன்னொரு பிஸ்மில்லாஹ் வந்து எங்க கிளம்பிட்டீங்க? இன்ஷா அல்லாஹ் அடுத்த போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் பாரு. ஃபாதர் என்னமோ அங்க பொதுக்கூட்டம் நடந்தது, என்னமோ அங்கே விசாரணத்தில் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இங்கே ஒரு கூட்டம் போட்டு, அப்போ ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு இன்னொன்று நடக்கிறதுக்குள்ளே இன்னொன்று கிளப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு டிவி பார்க்கும்போது வேற ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. நான் அதான் அங்கிட்ட சொல்றது உண்டு, இணக்கத்திற்கு எதிரானவர்கள் இங்கே கணக்கை கூட தொடங்க முடியாது என்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. யாரையும் இந்த மாற்றம் உங்களுடைய கணக்கு ஒன்னே ரெண்டு கூட இங்க போட முடியாது. முட்டையிலே பார்த்துட்டு கேட்டா சொல்லுவாங்க, சாமியார் அங்க போனோம்னா முட்டையை பத்தி பேசுற பத்தியா பிரியாணி. பிரியாணிக்கு வரல, உண்மையா உள்ளபடி தெரியுமா? ஏதாவது இஸ்லாமிய நிகழ்வுகள், ஒரு நிக்காவோ இல்லைன்னா மீளாது விழா இந்த மாதிரி ரம்ஜான்லாம் போனாலும் எடுத்தோடனே சாமி பிரியாணி. இதுதான் உங்களுக்கு நான் அன்பிட்ட சொல்றது. சமீபத்தை கூட சென்னையில பேசும்போது ஒரு நிகழ்வுல சொன்னேன், பிரியாணி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இஸ்லாத்தை பார்த்து, ஆனா அங்க எப்பவும் பிரியாணி இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க யாரும் இப்படி அலையில. 2 வாய் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இறைவனை நோக்கி ஓடுன்னு 5 பேர் தொழுகைக்கு ஓடிட்டு இருக்காங்க. நீதான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிற. அவங்க பார்த்து கடமையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வேற என்ன வீட்டுல சாப்பிடுவாங்கன்னா தடையா இருக்கு. அந்த அடிப்படையில் சமய நல்லிணக்கத்தை பேசுவதற்கான நிரம்ப செய்திகள் நம்மோடு விரைவி கிடக்கிறது. இந்த பைபிள் குறித்து பேசும்போது இன்னைக்கு காலையில நான் ஒரு வசனம் அங்கதானே ஆரம்பிச்சேன், இதை விட்டுட்டு அப்படியே போய் ஒரு ரவுண்ட் மீண்டும் அவங்க ஒண்ணு இல்லைன்னா சாமிக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த பைபிள் வாசிக்கிறேன், மாத்தையோட வந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். தன்னுடைய முதல் சீடனை இயேசு அழைக்கிறார், சிமோன் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் சீடனை அழைக்கிறார். பேரு சீமோன்னு இருக்கும். என்ன பேரு? ஆமா, மாத்தி படிச்சிடாதீங்க, அது வேற ஒருத்தர் பிடிச்சிடும். அப்ப சாமி ஏதோ கட்சியிலிருந்து வந்திருக்கிறார் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அதெல்லாம் இல்ல. சீமோன் எதுக்கு சொல்ல வரனா, கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. அங்க ஒரு 2 படகு நிற்கிறான். அந்த படகு கிட்ட வந்து ஒரு படகுல ஏறி யாரோட படகு சீமனோட, அதுல ஏறிக்கிறார். உள்ள போகுது கடலுக்குள்ள. வலையை போடுங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மீன் கிடைக்காம நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். மீண்டும் உள்ள போய் எங்களை வலையை வீசுங்க சொல்றீங்களே, எங்க போய் மீன் கிடைக்கும்? இல்ல, வலையை வீசுங்க கிடைக்கும். வலையை வீசுறாங்க, வீசி விட்டு இழுங்கன்றாங்க. இழுக்கிறாங்க, வலை கிழியுது. அந்த அளவுக்கு மீன். பக்கத்துல இருக்கிற படகுல உள்ள வீரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இழுத்துக்கிற கரைக்கு கொண்டு வாங்கன்னு இழுக்கிறாங்க. மீன் அவ்வளவு பெருகி கிடக்குது அந்த வலையில, இல்லையா? இப்படிப்பட்ட செய்தி பாருங்க. அப்போ எனக்கு ஒண்ணு கிடைக்கல, என்னோட உழைப்புக்கு என்ன உரிய பலம் கிடைக்கவில்லையே என்று வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்திருந்து வலையை போடுங்க, வாடி போயிருக்கிறவங்களுடைய முக வாட்டத்தை தீர்க்கிறார். அன்று குவிக்கிறாங்க அவ்வளவு மீன்கள். எதுக்கு சொல்றேன்னா, அன்று ஒரே ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு நமக்கு இறைவன் பாருங்க அப்படி என்ன இறைவன் ஆடுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஆனால்
அன்றைக்கு எப்படி இயேசுநாதர் அவர்கிட்ட சொல்லி அந்த வலை இழுக்கும் போது அப்படியே வலை கிளிற அளவுக்கு மீன் கூட்டம் வந்ததோ, என்னுடைய சகோதர சகோதரிகளும் இந்த கோட்டை பட்டணத்தில் அப்படித்தான் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். இறைவன் நாடு இருக்கிறான் எங்களுக்கு அப்படியே கூட்டமாக வாரி எனக்கு இந்த ஒரு நல்லிணக்க மாண்பு. நபிகளார் அவர்கள் மிலாடி நபி இந்த விழாவிலே பேசும்போது அவர்கள் குறித்து அவர்கள் வழங்கியிருக்கிற இந்த உபதேசங்களை குறித்து நாம் பேசும்போது, இந்த ஹதீஸ் குறித்து பேசும்போது சொல்வார், மத நல்லிணக்கத்தை போதித்த மாநபின்னு சொல்லிட்டு சாமி மீன் குடிச்சிட்டு இருக்கிறார் பாருங்க. மீன் குடிக்கிறதுக்கோ முட்டை வைக்கிறதுக்கோ வரல, ஒத்த கருத்துக்களை பொறுத்து நாம் பேசுவோம். சொல்லுவாங்க, காலத்தை திட்டாதீர்கள். அன்றைக்கு ஒரே நம்மளால ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியல, தள்ளி போதா காலத்தை திட்டாதீர்கள். என்ன எல்லாம் என் நேரம் சொல்றோம்ல, அப்படி சொல்லாதீங்கன்றாங்க. காலத்தை திட்டாதீர்கள். ஏன்? காலம் இறைவனால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் சொல்றான், காலம் என்ன தெரிவிக்கப்படும்? இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி நாமே படைத்தோம். அப்ப இரவு பகல், வைகாசி சித்திரை வைகாசி பங்குனி வரிசையா வந்துகிட்டே இருக்கு. பங்குனி சித்திரை வைகாசியா வந்துகிட்டே இருக்கு. ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்துகிட்டே இருக்கு. காலங்கள் மாறி மாறி பருவமழை வருது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, காற்று அடிக்குது. ஒவ்வொரு காலம் அது வரும்போது நம்முடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். இறைவன் கிட்ட கட்டல, காலத்தை திட்டாதீர்கள். மாணிக்க வாசகர் அதுதான் சொன்னார், மேலை வானோரும் காணாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூட்டமே ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை எண்ணுகள் காண்பதே. வருந்துறேன், நான் உனக்கு உன்னை என்னைக்குப்பா பார்ப்பேன், வருந்துறேன். அப்படி இந்த காலமாக இறைவனே இருக்கிறான் என்பதை சமயங்கள் ஒத்த கருத்தில் சொல்றாங்க. இந்த தோற்றம், நாம் அனுபவிக்கிற இந்த பொருள்கள், இது எல்லாத்துக்குள்ளே அவன் விளம்பி இருக்கிறான். அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கான். அவன் வாழ்றதுக்காக வந்திருக்கும். இஸ்லாம் சொல்லுகிறது, இப்போது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையை நமக்கு சுவனம் காத்திருக்கிறது என்று சொல்லு. அப்படி வாழும்போது எப்படி வாழ வேண்டும், அதற்கான ஒரு தியரி, ஒரு வழிகாட்டுதல் தான் திருமறை திருக்குறானாக ஹதீஸ்களாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். அதே போல இந்து மதமே எடுத்துக் கொண்டீர்களானால் சைவ சமயத்திற்கான திருமுறைகள் இருக்கிறது. அதே போல வைணவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ பக்கத்துல மணல்மேல்குடி, இந்த மணல்மேல்குடியில அவதாரம் செய்திருக்கிற குலச்சிறை நாயனார் குறித்து பேசும்போது பெரிய புராணம் சொல்கிறது, எப்படி இருந்தார் குலச்சிறை நாயனார்? மாற்று மதத்தை சார்ந்த அல்லது மாற்று சமயங்களை சார்ந்த மாற்று குலத்தை சார்ந்த அல்லது மாற்று இனத்தை சார்ந்தவர் எப்படி நடத்தினார் என்று சொல்லும் போது எடுத்த உடனே அவர் அறிமுகப்படுத்தது, குடியின் 4 குலத்தினர் ஆயினும் நெறிய குலத்தில் நீங்கினர் ஆயினும், அவர் யாரா இருக்கட்டும், எந்த சாதியா இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், இறைவன்பால் அன்பு வைத்திருந்தால் அவரை ஓடி சென்று மரியாதை செய்து அவரை கொண்டு வந்து சாப்பாடு போடுவார் குலச்சிறை நாயனர். அப்ப இறைவன்பால் அன்பு வைக்கக்கூடிய ஒருத்தர், இவர் ஏழையா பணக்காரரா, கருப்பா இருக்கிறாரா சகப்பா இருக்கிறாரா, நம்ம கட்சிக்காரரா எதிர்கட்சி, இது இல்லை. அவர்கிட்ட இறை சிந்தனை இருக்கிறது, இறை அச்சம் இருக்கிறது, அது போதும் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் பெரியோர்கள் வருவார், சான்றோர்கள் வருவார். இறைவர்களை நிச்சயமாக நம்ம சொல்ல நிதர்சனமாக தரிசித்தார்கள். அப்படி தரிசனத்தவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. கிருவாந்த வாழ்க்கை சுவாமி அழகான ஒரு கருத்து சொல்லுவாங்க, பூமி இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்கிறது, அந்த பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கிறது, வயல்வெளியில நெல் பயிர் பண்ணப்படுது. இதுவும் பச்சையா இருக்கு, இதுவும் பச்சையா இருக்கு, அதுவும் பச்சையா இருக்குது, தென்னை மரமும் பச்சையா இருக்கு. இங்க இருந்து பாக்குற அவங்க சொல்லுவோம், புல்லுக்கே கிடக்குது, மரம் போய் நிற்கிறது, தென்னை நிற்கிறது. இது சொல்றோம். மாரியார் சாமி சொல்றாங்க, ஒரு 10,000 அடி மேல நீங்க பிளைட்ல பறக்கும் போது மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த பசுமை இது எல்லாம் ஒரே பச்சையா தெரியும். இதுல அருகம்புல் பச்சை, இது தென்னை மரம் பச்சை, இது வாழை மரம் பச்சை, இது மஞ்சள் பச்சைன்னு தெரியும், ஒரே பச்சை. 10,000 அடிக்கு மேல போகும்போது எல்லாம் எப்படி ஒரே மாதிரியாக தெரிகிறதோ அதுபோல உயர்ந்த சிந்தனை உள்ளவருக்கு எல்லாம் சமமாக தெரிகிறது. இந்த ஒரு பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேலை மூலமாக நான் இந்த சமூகத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு பார்வை, இதுதான் அங்குக்குரிய பாதவர்கள் சொல்ல வந்தார். இந்த தெரியும் சில பேர் என்னென்ன பாக்குறீங்க, இந்த சமூக நல்லிணக்கம் வரும்போது ஒரு கோவில 2 புறா இருந்துச்சாங்க, பின்னாடி அதே சொல்றார். ஏன்னா கேட்டு கேட்டு இந்த நிறைய பேருக்கு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொன்னாலும் இது ஒற்றுமைக்கானது, இது இறைவனுக்கானது, இது போதனைக்கானது என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார்கள் பாருங்க. அந்த ஒரு தன்மை. ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயான் நடக்குது,
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகை நடக்குது, இமாம் பேசுறாங்க, உலமாக்கள் பேசுகிறார்கள், எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு கேட்டாலும் 2 காரியம் தெரிந்து இன்னும் செய்திகளை கொண்டு ஏன்னா இது என்னை மேல்நிலைக்கு கொண்டு சேர்ப்பது. ஆக இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அத்தனை மார்க்கங்களையும் அத்தனை செய்திகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அன்பர் கேட்கிறாங்க, இப்ப அன்றைக்கு சொல்லிட்டு போனது கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னும் சொல்லிட்டு போன ஒரு விஷயம் 2024 அது எப்படி பொருந்தி வரும்? அன்றைக்கு சொல்லிட்டு போன இந்த விஷயம் இன்றைக்கு எப்படி பொருந்தி வரும் என்று கேட்கிறார். இப்ப காலத்துக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. திருக்குறான்லயோ இல்ல ஹதீஸ்கள்லயோ இது 20ஆம் நூற்றாண்டுக்கான திருக்குறான், இது 19ஆம் நூற்றாண்டுக்கான திருக்குறான் அப்படின்னு இல்லை. எல்லா காலமும் வடிவமைக்கப்பட்ட ஒரே ஒரு திருக்குறான் தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் இறைவன் இலக்கியருடைய அந்த திருக்குறான் வசனம் ஏதோ அதுதான். அப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது 2024 எப்படி பொருந்துகிறது என்பதை தயவு கூர்ந்து சமூகம் உலமாக்களையும் இமாம்களையும் ஆளுங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதற்கான விளக்கம் எங்கேயோ போய் முட்டி மோதிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணும். நான் சைவ சமயத்துக்குள்ள இருந்து சொல்றேன். திருமுறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா ஆதீனங்களையோ அல்லது அவர்கள் இருந்து உபதேச பரம்பரையாக வரக்கூடியவங்களையே நம்ம இந்த சந்தேகத்தை கேட்கிறோம். அது போல பைபிள்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா, மார்க்கம் சார்ந்தவர்களிடம் அதை நம்ம கேட்கணும். அதை கொண்டு போய் நீங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற டிக்ஷனரி எடுத்து தேடின்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு பொருள் அது கொடுக்கும். இப்போ ரத்த நிலம் அப்படின்னு ஒரு நிலத்தை பைபிள் பதிவு கொடுக்கும். ரத்த நிலம் அப்படின்னு நம்ம ரத்த நிலம்னு என்ன சொல்லுவோம்? ரத்தம் சிந்தி கிடக்கும் நிலத்தை பார்த்து ரத்த நிலம் சொல்லுவோம். இப்போ ஒரு ரத்த நிலம்னு நான் எழுதி கொடுக்குறேன். இதுக்கு என்ன பொருள் அதை கேட்டா என்ன பண்ணுவீங்க? ரத்தம் நிலம். அப்போ எந்த மண்ணில ரத்தம் சிந்தி இருக்குதோ அந்த மண்ணுக்கு ரத்த மண்ணு ரத்த நிலம்னு பேரு நம்ம முடிவு. பைபிள் சொல்லிட்டு இயேசுவை ஒருத்தர் காட்டி கொடுத்தாருல்ல, இயேசுவை காட்டி கொடுத்தாருல்ல யூதாஸ். யூதாஸ் இயேசுவை சிலுவையில் அறிய போறாங்கன்னு தெரிஞ்ச பிற்பாடு அவருக்கு தண்டனை, அவர் இப்படி கொடுமைப்படுத்துறான்னு தெரிஞ்ச பிற்பாடு தன்னுடைய மன ரீதியாக தான் செய்த தவறுக்கு வருந்துகிறார். இப்ப நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்ண தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி யூதாஸ் வருந்துறார். இப்ப என்ன பண்றாரு? அந்த வாங்கின 30 காசை கொண்டு போய் திரும்ப கொடுக்குறார். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டு இந்த பணம் எனக்கு வேண்டாம் சொன்னாங்க. இந்த பணத்தை உண்டியல்ல போட முடியாது, நம்ம சர்ச்சு நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இதை கொண்டு ஒரு நிலத்தை வாங்குவோம். இல்லாதப்பட்டவர்கள் ஏழைப்பாளர்கள் நம்ம அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம்ல, அந்த இடமாக நீங்க பயன்படுத்தி அவர்களே இங்க நாம அடக்கம் செய்வோமே அப்படின்னு சொல்லி அந்த 30 காசுக்கு வாங்கப்பட்ட நிலத்துக்கு என்ன பேரு? ரத்த நிலம்னு பேரு. இப்ப நீங்க ரத்த நிலம் என்பது கிறிஸ்தவத்தோடு தொடர்புடையது என்று ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா என்ன என்ன விளக்கம் கிடைக்கும்? அப்ப இதற்கான விளக்கம் அங்க தேட வேண்டும் என்பது போல நபிகளார் அவர்களுடைய உம்மத்துக்களாக வாரிசுகளாக உலமாக்கள் இமாம்கள் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள் இருக்கிறார். அப்ப அவர்களிடம் நம்ம இதற்கான விளக்கத்தை பெற வேண்டுமே தவிர பிறரிடம் பெறக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு யூதர் பிணம் வரும்போது நபிகளார் எழுதுகின்ற இந்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்லியிருப்பாங்க. அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர், அவருடைய பிணம் போகிறதுன்னு சொல்லும் போது யாரா இருந்தாலும் மனுஷன் தானே, இந்த செய்தியை அவருடைய பதிவு பண்ணார். சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி நடந்தபோது இதை சொல்லாம நான் உட்கார்ந்தா சரியா இருக்கேன், இதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணேன். இந்த விநாயகர் சதுர்த்தி நடந்த போது இன்றைக்கு இந்த நாட்டில் எல்லா சமயங்களும் அவங்களுக்கான உரிய விழாக்களை வழிபாடுகளை கொண்டாடுகிறார். அது தேவை, இது மாற்று கருத்து. அப்படி அவர்கள் கொண்டாடும் போது இன்னொரு சமயத்திற்கு தொந்தரவு இல்லாமல் ஜனநாயக தேசமாக இந்த இந்தியா விளங்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக விருப்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லா சமயத்தை சார்ந்தும் ஒரு ஊர்ல வாழ்றோம். இங்க கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பௌத்தம் சார்ந்த ஊர்களில் அவர்களுக்கான பள்ளிகளும் இருக்கிறது. அப்படி எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய இந்த பகுதியில ஒரு விழா நடக்குதுன்னா அந்த விழாவுக்காக நம்மளால முடிஞ்ச ஒத்துழைப்பு பண்ணலாம். இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா, அமைதியா உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். இன்னொரு நிகழ்வு நடக்கும் போது அதை இடையூறு செய்வது மாதிரியான எந்த செயலையும் யாரும் செய்யக்கூடாது. சமீபத்தில் நான் ஒரு நிகழ்வு பாருங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி ரோட்டு மேல ஒரு பிள்ளையார் புதுசா ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, புதுசா ஒரு பிள்ளையார் கொண்டு வந்து வச்சு நடத்து, அது மாதிரி ஒரு விழா நடந்து கொண்டிருக்கு. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருத்தருடைய பிரேதம் அந்த வழியா போகுது. நான் அது எந்த மதம்னு சொல்ல விரும்பல, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பிரேதம் ஊர்வலம் போகுது. அதற்கு பல்வேறு பிரச்சனைகள்,
காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாம் உட்கார்ந்து பேசி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களை சார்ந்தவங்க எல்லாம் அமர்ந்து பேசி ஒரு முடிவு பண்றாங்க. சரி போட்டு, ஏன்னா அது கோயில் இல்லை. இப்ப இவங்க இந்த நிகழ்வுக்காக வச்சிருக்கிற ஒரு இடம். ஆனால் இந்த தெரு ஒரு தெரு தான் இருக்கு. இப்படிதான் போயாகணும். பிணத்தை தொழில தான் தூக்கிட்டு போக முடியும், அதை ட்ரோன்ல கொண்டு போக முடியும். 2 நாள் இருந்தா 2 நாள் நீங்க அடக்கம் பண்ணியாகணும். இதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அப்போ இந்த வழியா ஊர்வலம் போயாகணும் போது பிரச்சனை வருது, பேசுறாங்க. அமைதி ஒரு முடிவு பண்ணி காவல்துறை 2 பக்கமும் நிப்பாட்டி ஊர்வலத்தை அனுமதிக்கிறாங்க. ஊர்வலம் போகுது. என்ன பண்ணிருக்கலாம் அந்த சகோதரி தெரியுமா? தங்களால அதுக்குள்ள கலந்துக்க முடியாது, இல்லாட்டி இவங்களுக்கு அஞ்சலி செலுத்த விருப்பம் என்ன, பேசாம அமைதியா இருந்திருக்கலாம். அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு திரையை விரிச்சுட்டு இவங்க பாட்டு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா சரியா அந்த ஊர்வலம் அதை கடக்கும் போது வேணும்னு மணி அடிச்சு ஒரு தீபாவளி பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. பிள்ளையார் திருவடி போற்றி போற்றின்னு சொல்லியிருந்தாலும், இல்ல விநாயகர் பெருமானே எங்களை காப்பாத்துன்னு சொல்லியிருந்தாலும் இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்க, விநாயகர் தீபாவளி காட்டிட்டு பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ங்கிறாங்க. யாருக்கு? பிள்ளையாருக்கு தீபாவளி காட்டி. ஓ, தேசப்பற்று எல்லாருக்கும் இருக்கு. அதுதான் எடுத்தோடனே மேடையிலே பேசி நம்ம தூங்குறோம். அப்ப தேசிய கொடியை பிடிச்சிட்டு ஒருத்தர் தவறான ஒரு செயலை பண்ணினாலே நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த மதுவிலக்குங்கிற இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே ஒரு தியாகி, நம்முடைய சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து உண்ணாமலை பகுதியில சசி பெருமாள், தியாகி சசி பெருமாள் உண்ணாமலை கடையில இந்த போராட்டம் நடக்கும்போது மேலே ஏறி விழுந்து பெரியவங்களுக்கு அந்த மரணத்துக்கு பிற்பாடுதான் பூரண மதுவிலக்கு என்கின்ற கொள்கை இந்த அளவுக்கு உறுதிப்பாடு படிப்படியாக கொண்டு வரும், இல்லைன்னா வந்திருக்காரு. அப்போ அந்த பூரண மதுவிலக்கு என்கின்ற கொள்கை இந்த அளவுக்கு வந்து நிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணம் அவருடைய தியாகம். அவர் கையில் ஒரு தேசிய கொடி வச்சிருந்தார். எப்ப எங்கே போராட்டம் போனாலும் கையில் ஒரு கொடி வச்சிருப்பார். நல்ல ஒரு விஷயத்தை பண்ணார். ஆனால் இந்த விநாயகர் தீபாவளி பண்ணும்போது அந்த சகோதரர் அப்படி சொன்னார்ல, அதுக்கு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதற்கு, இன்னும் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இவர்கள் கொஞ்சம் அமைதியா இருந்தா அங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த ஊர்வலம் போயிருக்கும். கடைசி கட்டம், ஒரு வாழ்ந்தால் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்ப இது ஒரு 2 நிமிடம் ஆகுமா இந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கு, கடக்கிறதுக்கு. அந்த 2 நிமிடம் பொறுமை இல்லாததுனால் இந்த எத்தனை பேருடைய மனதை அந்த சம்பவம் பாதிச்சிருக்கு. அந்த 2 நிமிட பொறுமை காத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமே எந்த அளவுக்கு தமிழ்நாடு சமய நிலையத்தில் உயர்ந்திருக்கிறது பாருங்க, உதாரணம் காட்டி. அப்படி நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது சகோதர சகோதரிகள். நான் ஒரு மதம் ஒரு சமயம் என்று சொல்லல, ஒட்டுமொத்தத்தில் சொல்றேன். இது போன்ற வாய்ப்புகள் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை சரியான விதத்தில், சரியான வடிவத்தில், சரியான நெறியில் நாம் கொண்டு போகும்போது நல்லிணக்கம் பெருகும். மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு சமயத்தையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு ஊர்ல பேசுறது கூட இந்த நான் செய்தியை சொன்னேன். அதாவது தீவிரவாதியை ஒரு துப்பாக்கியால நாம் சுட்டுக் கொண்டு விடலாம். ஆனால் தீவிரவாதத்தை சுட்டுக் கொள்வதற்கு துப்பாக்கியால முடியாது, கல்வியால் தான் முடியும்னு நம்முடைய சகோதரி மலர பதிவு பண்ண செய்தி. உலகத்துல சமய நல்லிணக்கத்திற்கான விருது நோபல் பரிசு பெற்ற சகோதரி சொல்றாங்க, தீவிரவாதியை ஒரு துப்பாக்கியால சுட்டுக் கொண்டுடலாம், ஆனா தீவிரவாதத்தை கொள்ள வேண்டுமானால் அது கல்வியால் தான் முடியும். இப்ப சில பேர் கேட்கலாம், என்ன வேற ஒரு செய்தியை சொல்றீங்க? ஏன்னா தீவிரவாதம், தீவிரவாதி என்பவர்களை ஒட்டுமொத்தத்தை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். குற்றவாளின்னு ஒருத்தர் குற்றவாளி தான், உங்களுக்கு குற்றவாளி தான், எனக்கு குற்றவாளி தான். அதுல நீங்க ஜாதியோ மதத்தையோ புகுத்தாதீங்க, எல்லாரும் நம்ம அப்படித்தான் பார்க்கிறோம். இந்த பார்வை எல்லோருக்கும் வந்துவிட்டால் சமய பிரச்சனைக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. நான் சமீபத்தில் ஒரு ஆய்வல் செய்தி பார்க்கிறேன், 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது போட்டு இஸ்லாமியர்கள் 2 பேர் கைது அப்படின்னு நியூஸ் ஒரு பத்திரிகையில செய்தி. இப்ப நீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம் ஜாதியும் மதமும் சொல்ல ஆரம்பிச்சால் இன்றைக்கு நாளில் எடுத்து பாருங்க, எத்தனை பேருக்கு நீங்க இந்து மதம் போடுங்க, எத்தனை பேருக்கு கிறிஸ்தவ மதம் போட்டாலும் அதை குற்றச்செயல ஒருத்தர் ஈடுபட்டார் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது அவர் குற்றவாளி தான். உலக அளவில் ஒரு இடத்துல ஒரு தீவிரவாதம் ஒன்று வடிவமைச்சு தீவிரவாத செயல் சொன்னா தீவிரவாதம். இதுக்கு எந்த வகையிலும் நீங்க ஜாதியும் மதத்தையும் பொருத்தக்கூடாது. நபிகளார் அதைத்தான் சொன்னார்கள். பொதுவான ஒரு பார்வை வேணும். முதல் அவன் கருப்புன்னு பார்க்காதீங்க, இந்த சிகப்புன்னு பார்க்காதீங்க. அதுதான்
நம்முடைய பள்ளிவாசலில் பாங்கு சொல்லும் போது பிலால் என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்க சொல்லுங்க, எல்லாத்துக்கும் அழைப்பு விடுங்க. நம்ம நினைப்போம் ஒரு பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கும்போது ஐயா பெரியவங்களை வச்சு கொடுக்க சொல்லி பாருங்க. இப்போ இங்க சால்வை போடுறாங்க, ஒரு சீல்டு கொடுக்குறாங்க, புத்தகம் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவாங்க? வட்டார தலைவர் கொடுங்க, வட்டார பொருளாளர் கொடுங்க, அவங்களை வச்சு கொடுங்க. என்ன ஒரு மரியாதைக்குரியதுன்னு நினைக்கிறேன். ஃபாதருக்கு ஒரு சால்வை போடணும், அவங்கள கொடுங்க. அப்படி பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களையோ அல்லது மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க நம்ம அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படுகிறது. பிலாத்தை கொண்டு வந்து சொல்லுது. இந்த இடத்தில் நபிகளார் அவர்களுடைய சமூக உறவு நமக்கு தெரிகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரோடும் பழகினார்கள், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்று நமக்கு புரிகிறது என்பதை சொல்லி அருமையான ஒரு மேடையில் வாய்ப்பு கொடுத்த ஜமாத்துல் உலமா சபை சார்ந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி, இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் நல்ல இறைவனுடைய நல்லவர்களினாலே சகல செல்வ யோகவுக்கு பெருமாள் சித்திக்க வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த மிலாடி நபி வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்ததாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். கும்பகோணம் மாநகரின் பெருமிதம் சுமையா இன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நம்பர் 114 காமராஜர் ரோடு ரயில்வே நிலையம் அருகில் கும்பகோணம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம். எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் 10 காமராஜர் ரோடு அரக்காசு அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம். சுமையா ஹோட்டல் நம்பர் 54 ARR ரோடு மொட்டை கோபுரம் அருகில் கும்பகோணம். பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து 3 கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 82 20 52 71 68 மற்றும் 94 43 76 75 27.